இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு படத்தோட ட்ரைலர் இன்ஃபர்மேஷன் பற்றி தான். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஹிந்தி சைடில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது கிரியேட் பண்ணிச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரைலர் வந்து பெண்டிங்லேயே வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாமே வந்து அந்த ட்ரைலர் வந்து இன்றைக்கி மார்னிங்கே வந்து ரிலீஸ் ஆகும்னு நினச்சிருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு டிலே ஆகிடுச்சு. இந்த படம் பேர் வந்து தம்பா அப்படின்ற ஒரு ஹிந்தி படம் தான். பட் ஆனால் அதில் வந்து ஆயுஷ்மான் குரேஷி, நவாசுதீன் சித்திக், ராஷ்மிகா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நம்ம சைடு சவுத் இந்தியாவில் வந்து யார் நமக்கு தெரிஞ்ச முகம்னா வந்து இதில் பார்க்கும்போது சத்யராஜ் இருக்காங்க. கிளைமேக்ஸில் பார்த்தா தான் வந்து சத்யராஜ் வந்து ஒரு ஹிந்தி படத்தில் வராங்க. பட் இதுக்கு முன்னாடி அவர் எந்த ஹிந்தி படத்தில் நடிச்சிருந்தாருன்னு சொல்லி நம்ம பெருசாக பார்த்ததில்ல. பட் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் ஒரு ஹிந்தி படத்தில் வந்து நமக்கு பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்ப அதுவே வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு த்ரில்லராகவும் அதே நேரத்தில் வந்து ஒரு காமெடி ஃபேண்டஸியாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் எல்சின்னு சொல்லுவோம்ல, இந்த படத்தோட அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரியே த்ரில்லர் ஃபேண்டஸியாக வந்து ஒரு 3 படம் எடுத்திருக்காங்க. அது வந்து இந்த ஸ்ட்ரீட், பத்தியா, முஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு 3 படம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரீ 1, அப்புறம் ஸ்ட்ரீ 2 அப்படின்ற ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பத்தியா அப்படின்ற ஒன்று, முஞ்சா அப்படின்ற ஒன்று. ஸோ இந்த 3மே வந்து ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். அதனால் வந்து கிளியராக இந்த படத்தோட ஒரு ட்ரைலர்லேயே போட்டாங்க. இந்த 3 படத்தோட யூனிவர்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கணும். அதாவது வந்து அந்த 3 படத்தோட கேரக்டர் கூட இந்த படத்தில் வரும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எல்சியு மாதிரி வந்து இதிலே வந்து யூனிவர்ஸ்னு சொல்லி போட்டாங்க. பரவாயில்ல, அந்த யூனிவர்ஸ் ட்ரெண்ட் வந்து இப்போ எல்லா இடத்துல எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே போயிட்டுருக்கு. ஏன்னா நேற்று வந்து பவன் கல்யாண் படம் ஓஜியில் கூட வந்து யூனிவர்ஸாக வந்து அந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி படம் பண்ண சாகு அந்த படத்தோட அந்த டைலாக்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஹிந்திலையுமே வந்து அந்த யூனிவர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 அந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ண 3 படத்தோட கேரக்டருமே இதில் வரும் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அந்த ட்ரைலர் பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஃபேண்டஸியாக, த்ரில்லராக, அதே நேரத்தில் வந்து ரொம்ப காமெடியாகவும் இருக்குது. அதாவது நம்மளை பயன்படுத்துகிற மாதிரி மட்டும் இல்லாமல் அதை வச்சு நிறைய காமெடி எலமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து இருக்குது. இந்த படத்தில் வந்து ஆயுஷ்மான் குர்ஷி அவர் தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப நல்ல படங்கள் தான் எப்போவுமே தேர்வு பண்ணுவாங்க. ஒரு நேஷ்னல் அவார்டு ஆக்டர் அவர். இதுக்கு முன்னாடி நம்ம அந்தாதூன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து பிரசாந்த் அவங்க ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து அங்கே நேஷ்னல் அவார்டு. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 13 ஏதோ ஒரு படம் வந்துச்சு. அதையுமே வந்து இங்கே உதயநிதி அவங்க வந்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் நடித்த நிறைய படங்கள் வந்து ரீமேக்மே இருக்குது. அதே மாதிரி அவருமே வந்து ஒரு நல்ல கதைகளாக வந்து செலக்ட் பண்ணி நடிக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவருக்குன்னே ஒரு நேம் இருக்குது. பட் அப்பப்போ கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகும். பட் இருந்தாலும் வந்து அவர் அந்த ஸ்டோரி வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக சூஸ் பண்ணுவார்னு சொல்லிட்டு அந்த ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலே வந்து ஆயுஷ்மான் குரேஷி அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. இந்த படத்துலையுமே பார்க்கும்போது வந்து நிறைய ஃபேண்டஸியான விஷயங்கள் இருக்குது, நிறைய த்ரில்லரான விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது வந்து லாங்குவேஜே தெரியலனாலும் நிறைய காமெடியான விஷயங்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து இதில் பண்ணியிருக்காங்க. அதுலேயே நான் முன்னாடியே சொன்னேன் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து சத்யராஜ் பார்க்குறப்ப தான் வந்து ரொம்ப நமக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பரவாயில்லப்பா சத்யராஜெலாம் நடிச்சிருக்காருப்பா இதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரைலர் வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour முன்னாடி தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் பார்க்குறப்போ வந்து அந்த ஒரு ஃப்ரேமும் ஒரு ஷாட்டும் அதே நேரத்தில் வந்து அந்த த்ரில்லர் விஷயங்களும் அந்த ஃபேண்டசி விஷயங்களுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது ராஷ்மிகா வந்து ஹிந்தி சைடில் இப்போ கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் ஹீரோக்குமான அந்த காம்பினேஷன், அந்த காமெடி சீன்ஸே வந்து அப்பப்போ ட்ரைலரில் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் வந்து யூனிவர்ஸ்னு சொன்னனால வந்து மேபி அவங்க முந்தின படங்கள் கேரக்டருமே வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சில ஷார்ட்ஸ்லாம் வந்து வந்துட்டு போகுது. முக்கியமாக வந்து நவாசுதீன் சித்திக் அவர் வந்து இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நவாசுதீன் சித்திக் வந்து ஒரு பெரிய நல்ல ஆக்டர். நம்ம தமிழில் வந்து பேட்ட படத்தில் வந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் அங்கே வந்து ஏகப்பட்ட நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சின்ன கேரக்டர் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுத்த கேரக்டர் எல்லாமே வந்து அவரை வந்து வேறு லெவலில் வந்து கொண்டு போயிருக்கு. ஏன்னா அவர் ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும், அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு அங்கே வந்து அவர் பெரிய நேம் வந்து இருக்குது அவருக்குன்னு, அந்த நவாசுதீன் சித்திக் அவருக்கு. ஸோ அவரோட படங்களுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து அவருமே வந்து ஒரு வில்லன் கேரக்டரில் அவருமே வந்து ஒரு ஃபேண்டஸியாக ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அதை பார்க்குறதுமே வந்து த்ரில்லராகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து ரொம்ப காமெடியாகவும் இருக்குது. ஏன்னா அந்த படத்தையே வந்து த்ரில்லர் காமெடி ஃபேண்டசி அந்த மாதிரி ஒரு இதில் தான் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும். பட் படம் வந்தவொடனே தான் தெரியும் இது எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து ரசிக்க வைக்கிது, எந்த அளவுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பெரிய ஹிட் கொடுக்க போகுதுன்னு. ஏன்னா ஃபேண்டசி படங்கள் வந்து ஓரளவு ஹிட் ஆகிட்டாலே வந்து அது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து நல்லா செட் ஆகிடும். இப்போ வந்து லோகாவாக இருக்கட்டும், மலையாளத்தில் அதுவுமே வந்து ஒரு ஃபேண்டசி தான் வந்துச்சு. அதுக்கு வந்து பெரிய ப்ரொமோஷன்லாம் இல்லை. மலையாளத்தில் ஹிட் ஆச்சு. இப்போ தமிழ்நாடு, சவுத் இந்தியா என்டையர் சவுத் இந்தியாவுமே வந்து நல்லா போயிட்டுருக்கு அந்த படம். நார்த் இந்தியாவிலுமே வந்து அந்த படம் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களை திருப்தி பண்ண போகுதுன்னு தெரில. பட் ஆனால் ட்ரைலர் பார்க்கும்போது பரவாயில்லப்பா, செம்ம ஜாலியாக இருக்குப்பா, அந்த ஒரு காமெடியாக இருக்குது, ஃபேண்டஸியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஹோப் வந்து கிரியேட் ஆகுது. மியூசிக்குமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த நான் சொன்ன மாதிரி முன்னாடியே ஃப்ரேம்ஸு, அந்த விஎஃப்எக்ஸ்லாம் எல்லாமே செம்மையாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. எதுவுமே வந்து ரொம்ப நம்பாத மாதிரியே இல்லை. ஏன்னா விஎஃப்எக்ஸ் பார்க்கும்போதே வந்து ரொம்ப நல்லா அழகாக சூப்பராக தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து சர்ப்ரைஸ் என்னன்னா வந்து சத்யராஜ் வந்து கிளைமேக்ஸில் வந்தோடனே ஆஹா சத்யராஜ் இருக்கார் போல் ஹிந்தி படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ நீங்களுமே
வாய்ப்பு இருந்தால் போய் ட்ரைலர் பாருங்கள். பட் ஆனால் வந்து ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழ்லலாம் இல்லை. சப்டைட்டில் கூட நான் வந்து ட்ரை பண்ண வரல. பட் ஆனாலும் பார்க்குறப்ப ஒரு நல்ல த்ரில்லராக, ஒரு நல்ல ஃபேண்டஸியாக இருந்துச்சு. மேபி இந்த பகத் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக போய் பாருங்கள். நன்றி.